வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு. டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆனுவல் பிளானரை வந்துட்டு ரிவைஸ்டு பண்ணி நமக்கு இப்போ விட்டுருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் 8 போஸ்ட்டுக்கானதை இங்கே கொடுத்துருக்குறாங்க. சில போஸ்ட் எல்லாமே சில எக்ஸாமினேஷனுடைய கம்பைன் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை ரிவைஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ குரூப் 4 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 6224 போஸ்ட்டோட ஆல்ரெடி கால்ஃபர் பண்ணியாச்சு. 30/1/2024 அன்றைய தேதியில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஜூன் 9ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு நாள் நடக்கிற எக்ஸாமினேஷன் தான் நமக்கு. இதுக்கு மெயின்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா குரூப் 1 எக்ஸாமினேஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 90 போஸ்ட்டோட 28/3/2024 இன்றைய தேதியில் நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒரே நாளில் தான் நடக்குது. என்னைக்குன்னு பார்த்தோன்னா ஜூலை 13 அன்றைக்கி நடக்குது. அடுத்து இதுவும் இப்போ கால்ஃபர் பண்ணியாச்சு நமக்கு. அடுத்தபடியாக கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 1B அண்ட் 1C எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா மொத்தம் 29 போஸ்ட்டோடைய 23/4/2024 நேற்றைய தினம் தான் இதுக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இது என்றைக்கு எக்ஸாம் பார்த்தோன்னா 12/7/2024 அன்றைய தினத்தில் நடக்குது. இதுக்கு நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனும் உண்டு. அடுத்தபடியாக கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது வந்து டிகிரி அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலில் நமக்கு இன்டர்வியூ போஸ்ட்டில் எவ்வளோ போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்கன்னா 105 வேகன்சிஸோட 15/5/2024 அன்றைய தினத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து நமக்கு 11/8/2024 இந்த தினத்தில் தான் நமக்கு தேர்வு நடைபெறும்ன்றதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 5 நாள் நடக்கும் இதுக்கான எக்ஸாமினேஷன். ஏன்னா ஒவ்வொரு டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக நமக்கு கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து குரூப் 2 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் குரூப் 2 அண்ட் குரூப் 2A இது ரெண்டும் வந்து நமக்கு இந்த முறை 2030 போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஜூன் 28/2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தேர்வு நடைபெறும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A இது ரெண்டும் தனித்தனியாக நடைபெறும் அப்படின்ற விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மொத்தம் 605 போஸ்ட்டோட நமக்கு 26/7 அதாவது ஜூலை 27 கால்ஃபர் பண்ணி அக்டோபர் மாதம் நடைபெறும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதே வந்துட்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ அண்டு ஐடிஐ லெவலில் அப்படின்னு பார்த்தோன்னா 730 போஸ்ட்டுக்கு 13/8/2024 ஆகஸ்ட் மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். 17/11/2024 அன்றைக்கி இந்த எக்ஸாம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒன்றா வந்துட்டு ஏபிபிஜி, அதாவது இந்த கிரேட் 1 அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதுக்கான எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 50 போஸ்ட்டுக்கு செப்டம்பர் 13 நோட்டிஃபிகேஷன் வரப்பட்டு டிசம்பர் மாதம் நடைபெறும் அப்படின்ற விதமாக கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிட்டன் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம ஒவ்வொரு எக்ஸாமும் அதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்ற சில சேஞ்சஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்திருக்காங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. முன்னாடி நடந்த நமக்கு சேம் மெத்தட் தான். அதாவது வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் நமக்கு 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண் அப்படின்ற விதமாக நடைபெறும். 175க்கு ஜிகேவும், ஸோ 25 மதிப்பெண்களுக்கு வந்துட்டு மென்டல் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி நமக்கு நடைபெறும்ன்ற சொல்லியிருந்தாங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, சேமஸ் அதே மாதிரி தான் நடைபெறுது. அதே போல் வந்துட்டு குரூப் 4 எக்ஸாமினேஷனும் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இது மெயின்ஸ், அடுத்து ரெண்டாவது வந்து மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்துட்டு நமக்கு டிஸ்கிரிப்டிவில் நமக்கு ஸ்கோரிங் பேப்பராக தான் எல்லாமே இருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும் நமக்கு குவாலிஃபையிங் பேப்பரில் நமக்கு இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற விதமாக தான் இது நடைபெறும். டிகிரி லெவலில் தான் இருக்கும். இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அண்ட் தென் ஸ்கோரிங் பேப்பரும். அடுத்தபடியாக பார்த்தோன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B அண்ட் 1C இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தது இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் நமக்கு, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு நடக்க இருக்கிற குரூப் 1B
அதுக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்பவும் போல் குவாலிஃபையிங் பேப்பராக நடைபெறும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஹிந்து ரிலீஜியன் அண்ட் லா. ஸோ இது மூணும் வந்து டிகிரி லெவலில் நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் அண்ட் தென் ஸ்கோரிங் பேப்பரும் இது. அதே போல் தான் குரூப் 1C அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நமக்கு குவாலிஃபையிங் மட்டும்தான். இதில் வந்துட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி தேர்ட் ஒன்னாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த எஜுகேஷன் இது மட்டும் வந்துட்டு நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் நமக்கு நடைபெறும். ஸோ மற்ற எல்லாமே டிஸ்கிரிப்டிவில் நடைபெறக்கூடியது. அடுத்து வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A. ஸோ இதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ தமிழ் பேப்பர் நம்ம சூஸ் பண்ணால் தமிழ் எழுதலாம், அல்லது ஆங்கில பேப்பர் நம்ம சூஸ் பண்ணோன்னா ஆங்கிலம் எழுதலாம். ஸோ இது அதே போல் தான் நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண், அதாவது இதில் வந்து 100 மார்க்குக்கு தமிழ் நடைபெறும். மிச்சம் 100 மார்க்கில் 75 மார்க்கிற்கு வந்துட்டு ஜிகேவும் 25 மார்க்குக்கு வந்துட்டு மென்டல் எபிலிட்டியும் நமக்கு நடைபெறக்கூடியது. ஸோ எப்பவும் போல தான் குரூப் 4க்கு இருக்கிற மாதிரி தான். அடுத்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2, அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க இல்லையா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் குவாலிஃபைங்க்கும், ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்கோரிங் பேப்பராகவும் நமக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து நமக்கு இன்டர்வியூ நடைபெறும். இதுதான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்போயும் இருக்குது. சிலபஸ் மேபி மாற்றுறாங்களா அப்படின்றத இன்னும் டிஎன்பிஎஸ்சி தெளிவாக சொல்லலை. ஸோ இதுதான் இப்போதைக்கு குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். ஆனால் நான் இன்டர்வியூவில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இது வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் குவாலிஃபையிங் பேப்பராக தான் நடைபெறுது. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இது புதுசாக சேர்த்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் நமக்கு ஆல்ரெடி இருந்தது தான். அது வந்து டிகிரியில் அப்ஜெக்டிவ் டைப் ஸ்கோரிங் பேப்பராக நடைபெறுகிறது. அடுத்து வந்துட்டு ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இது புதுசாக சேர்த்துருக்காங்க. இதுக்கான சிலபஸ் வந்துட்டு இன்னும் டிஎன்பிஎஸ்சி கொடுக்கல. ஒரு தினங்களில் இதுக்கான சிலபஸை அப்டேட் பண்ணலாம். அப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் புதுசாக சேர்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து லாங்குவேஜ் தமிழ் அல்லது ஆங்கிலம் இது வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் ஸ்கோரிங் பேப்பராக நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது. இதில் தான் நமக்கு சேஞ்சஸ் இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து குரூப் 4 எப்பவும் போல தான் தமிழ், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இது மாதிரி தான் நமக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்கும் எப்பவும் போல். அப்புறம் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நமக்கு கொடுத்துருக்குற மாதிரி தான். இப்போ நமக்கு அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன கொடுக்குறாங்களோ அதே போல் தான் இதுலேயும் இருக்குது. இதில் குரூப் 2ல் தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த டெக்னிக்கல் போஸ்ட் யாரெல்லாம் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள், அதாவது இந்த எக்ஸாமுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த பேப்பர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ சேம் அஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் குவாலிஃபையிங்கில் எது வருது, இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டுத்துலேயுமே ஒன்று தான். இதுலேயும் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குது. இதுலேயும் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், டிப்ளமோ, ஐடிஐ லெவலில் பார்த்தோன்னா எல்லாமே நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இந்த எக்ஸாமினேஷனும் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு நமக்கு அதர் போஸ்ட்டுக்குரியதும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதுக்கான சிலபஸ்லாம் நமக்கு சேஞ்சஸ் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட் இன்க்ளூட் இன் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீஸில் பார்த்தோன்னா, ஸோ குரூப் 2ல் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன போஸ்டெல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இன்டர்வியூ போஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த காலம் வரைக்கும் நமக்கு அதாவது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்ஓவில் வந்துட்டு செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் அண்ட் லாவை தவிர்த்து இருக்கிற ஏஎஸ்ஓ போஸ்ட்டு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற ஏஎஸ்ஓ போஸ்ட்டு இந்த போஸ்ட்டு, அப்புறம் வந்து டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனில் ஜேஇஓவில் நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இந்த 2 விதமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து முனிசிபல் கமிஷனர் கிரேடு 2 இதையும் குரூப் 2ல் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு பிஓ, ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், எஸ்பிஏ. ஸோ இது வந்துட்டு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்
கிரேட்டர் சென்னை போலீஸ் இந்த ஸ்டேஷன்லலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சப் ரிஜிஸ்டர் வரைக்கும் நமக்கு இன்டர்வியூ போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நான் இன்டர்வியூவில் பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் அண்ட் தென் அக்கௌண்டன்ட் எல்லா அசிஸ்டன்ட் போஸ்ட்டையும் மேக்ஸிமம் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அண்டு இது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர், ஸ்டோர் கீப்பர், இது 3த்தையும் உள்ளடக்கியது. ஸோ ஆடிட் அசிஸ்டண்ட்டு, ஆடிட் இன்ஸ்பெக்டரு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2, டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தனித்தனியாக ஒரு சில கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு தனித்தனியாக கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாத்தையுமே இதோடவே சேர்த்துட்டாங்க. ஸோ பர்சனல் கிளர்க்கு பிசி வந்து செக்ரட்டரியேட் ஃபினான்ஸு, அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸில் கொடுத்துருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பிளானிங் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி பிளானிங் கமிஷன் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே குரூப் 2 ஏல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அனக்ஷர் 3ல் நமக்கு நேம் ஆஃப் த போஸ்ட், அதோடைய டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் லெவல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது இன்டர்வியூக்கா நான் இன்டர்வியூக்கா அப்படின்ற விதமாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து பிஜி வேணும், என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி போதும், ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ அண்ட் தென் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்ற குவாலிஃபிகேஷன் தான் இதில் நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் வரும்போது நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு குரூப் 2 ஏ அதாவது அந்த போஸ்ட்டு சம்மந்தமான டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இன்றைய தினத்தின்படி டிஎன்பிஎஸ்சி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன்ஸை ஒவ்வொரு தடவையும் மாற்றி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய வெளிப்படைத்தன்மையை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் தீவிரமாக 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு கைவிட்டுறாமல் இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் அண்ட் தென் குரூப் 1க்கு அப்ளை பண்ணாமல் இருந்தால் அப்ளை பண்ணிவிடுங்க. 27th வந்து குரூப் 1க்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்க குரூப் 1B அண்ட் 1C எக்ஸாமினேஷனுக்கும் யாரெல்லாம் குவாலிஃபையிங்கோ அவங்களாம் அப்ளை பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.